ஃபர்ஸ்ட் நைட் வித் த டியூக் எபிசோட் 1ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே ஓல்டு செஞ்சுரியை காமிக்கிறாங்க. அப்போ ஒரு லேடி பிறந்த குழந்தைய அனாத ஆசிரமத்துல போட்டு போறாங்க. அது ஒரு பெண் குழந்தை. அது அங்கேயே வளருது. அந்த பொண்ணோட பேரு யூனியே. கொஞ்சம் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் யூனியை ஒரு நாள் துணி துவைச்சிட்டு இருக்க அங்க ஒருத்தர் கால்ல அடிப்பட்ட நிலைமையில மயங்கி கிடக்க அவருக்கு உதவி பண்றா அந்த பெரியவர் அவளை தத்தெடுத்துக்கிறாரு. அடுத்ததா யூனியா வளர்ந்து பெரியவள் ஆயிரா. ஒரு நாள் நதிக்கரை ஓரமா நடந்து போய்கிட்டு இருக்க மரத்துல இருந்து பூக்கள் உதிருது. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போனவ பள்ளத்தை கவனிக்காம விழ போயிடுறா. அப்போ ஒரு கை வந்து அவளை பிடிக்குது. அவளை காப்பாத்தினது வேற யாரும் கிடையாது, அந்த ஊரோட இளவரசன். இவருதான் நம்ம ஹீரோவும். ஹீரோவை பார்த்த உடனே யூனியக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வரா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்து அவ கடுப்பாகிறா. அவ பேரு ஹவா சியோன். அடுத்ததா ஹவா யூனிய மேல காஃபியை ஊத்தி இன்சல்ட் பண்றா. நீ ஒரு அனாதை, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இளவரசனை பாப்ப, அவரு எனக்கு சொந்தமானவர்னு சொல்றா. அடுத்ததா யூனிய எங்கேயோ போக 3 பேர் அவளை தாக்க வராங்க. அப்போ வேற ஒருத்தர் வந்து அவங்க கிட்ட இருந்து யூனியவை காப்பாத்துறாரு. அந்த அதிர்ச்சியில யூனிய மயங்கி விழ தாங்கி பிடிச்சுக்கிறாரு. கரெக்டா அப்போ ஹீரோ அங்க வர அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிறாரு. அடுத்ததா ஹவா யூனிய தங்கியிருந்த வீட்டுக்கு தீ வச்சிடறா. யூனியவால தப்பிக்க முடியல. அப்போ ஹீரோ வந்து காப்பாத்துறாரு. அடுத்ததான் ஹீரோக்கும் யூனியக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடிய போற நேரம் அந்த இடம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி எல்லாரும் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாறுறாங்க. அந்த இடத்துல ஒருத்தி மட்டும் மாறவே இல்ல, கலரா இருக்கிறா. அவதான் இந்த சீரீஸோட ஹீரோயினி. அப்படியே கட் பண்ணி பிரசன்டா காமிக்க இவ்வளவு நேரம் நடந்துச்சு இல்லையா, அதெல்லாம் ஒரு நாவலோட கதை. அத ஹீரோனி மொபைல்ல படிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கிரெடிட் கார்டு டிக்ளைன் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வருது. அடுத்ததா பேமெண்ட் பெண்டிங் இருக்குன்னு மெசேஜ் வருது. அடுத்ததா உன்னைய ரீச் பண்ண முடியல, உன் லீவை அப்ரூவ் பண்ணிட்டோன்னு மெசேஜ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் இன்டர்வியூவை ஏன் அட்டன் பண்ணலன்னு கேட்டு மெசேஜ் வந்திருக்கு. மெசேஜை படிச்சு முடிச்ச ஹீரோனி இன்ஸ்டாகிராம் போய் பாக்குறாங்க. அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப் போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. எல்லாத்தையும் பார்த்தவங்க அக்கௌண்டே டெலீட் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாவல் இதுக்கப்புறம் வராதுன்னு மெசேஜ் வர மெசேஜை படிச்சு பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே ரைட்டருக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. நீங்க நிறுத்திட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ரைட்டர், நீங்க எனக்கு என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா? என் வாழ்க்கையில இருந்த ஒரே சந்தோஷத்தை பறிச்சிட்டீங்க. என் லெஃப்ட் காலால இதை விட நல்ல ஸ்டோரி என்னால எழுத முடியும்னு அனுப்புறா. மெசேஜ் அனுப்பிட்டு ஏதோ எடுக்கலான்னு போறா. அப்போ கீழே கடந்த பாட்டில்ல தெரியாம காலை வைக்க வழுக்கி விழுந்து மயங்கி போயிடுறா. எவ்வளவு நேரம் மயங்கி கிடந்தான்னு தெரியல. அவ மயக்கத்துல இருக்கப்போ அவ அனுப்புற மெசேஜுக்கு ரிப்ளை வருது. நீ அந்த அளவுக்கு நல்லவளா இருந்தா ஒரு கதை எழுதுன்னு ரிப்ளை வருது. மயங்கி கிடந்த ஹீரோனி அந்த கதைக்குள்ள டைம் டிராவல் பண்ணி போயிடுறாங்க. கதையில ஹீரோனி நல்லா தூங்கிட்டு இருக்க ஒரு வேலைக்கார பொண்ணு வந்து அம்மா எழுந்திருங்கன்னு குரல் கொடுக்குறா. ஹீரோனி கண்முழிச்சு பார்த்துட்டு யார் நீ, எதுக்காக என்ன அப்படி கூப்பிட்டன்னு கேட்க வேற எப்படிமா கூப்பிடுறதுன்னு கேட்ட அந்த வேலைக்காரி ரீசெண்டா இவங்க இப்படிதான் இருக்கிறாங்கன்னு தனக்கு தானே சொல்லிக்கிறா. ஹீரோனி அப்பதான் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பாக்குறாங்க. என்ன இதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு சீக்கிரம் கிளம்புங்கன்னு அவசரப்படுத்துறா. அப்ப ஹீரோனி அவங்க முகத்தை தண்ணியில பாக்க அது அவங்கதான். அடுத்ததா கண்ணாடியில பாக்குறாங்க. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. பிரசன்ட்ல அவங்களுக்கு முடி ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், இப்போ கொஞ்சம் லாங்கா இருக்கு. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே புரியல. கனவுன்னு நினைச்சு கண்ணத்திலே தட்டிக்கிறாங்க. அதை பார்த்து அந்த பொண்ணு முகத்துல அரைஞ்சிக்க கூடாது, முகத்தை கழுவுங்க. ஹீரோனி அவ சொன்னதை கண்டுக்காம அந்த இடத்த சுத்தி பாத்துட்டு இருக்க அதை பார்த்து அந்த பொண்ணு அவளை முகத்தை கழுவி விடலான்னு போறா. அவளை தடுத்த ஹீரோனி நான் யாருன்னு கேட்க அதுக்கு அந்த பொண்ணு நீங்க ஏதாவது வினோதமா கனவு கண்டுட்டு இப்படிதான் பேசுறீங்க சொன்னவ ஹீரோனி யாருங்கிற டீடைல்ஸ் சொல்றா. அவங்க சீஃப் ஸ்டேட் மினிஸ்டர் சாவோட ஒரே பொண்ணா. அவங்க பேரு சா சன் சேகா. அந்த பேரை கேட்ட ஹீரோனிக்கு இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமேன்னு டவுட் வருது. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச நாவல்ல இருக்க ஒரு கதாபாத்திரத்தோட பேருன்னு புரியுது. அப்போ அந்த வேலைக்கார பொண்ணு லேட்டா போனா உங்க அப்பா திட்டுவார்னு சொல்லி ஹீரோனிய ரெடி பண்ணி கூட்டிட்டு போறா. அவங்க ரூம்ல இருந்து வெளியே வந்த ஹீரோனி மத்த வீட்டையும் பாக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அப்படியே ஸ்டோரியில படிச்ச மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்ப வேலைக்காரி சீக்கிரமா வாங்க, ஐயா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஹீரோனி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க போனாக்க அப்பா அம்மா தம்பிங்க எல்லாம் ஹீரோனிக்காக காத்துட்டு இருக்காங்க. ஹீரோனிய பார்த்த உடனே அம்மா வந்து சாப்பிடறதுக்காக கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப அப்பா நல்லா சாப்பிடுமான்னு சொல்ல அதுக்கு இவ சரிங்க சார்னு சொல்ல எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆடுது. அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோனி உடனே அப்பான்னு சொல்ல அதை கேட்ட அப்பா நீ இன்னும் தூக்க கலக்கத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் வேணா ஊட்டி விடட்டுமான்னு கேக்குறாரு. வேண்டாம் வேண்டாம் நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனி சாப்பிட போக அப்போ பெரிய தம்பி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீனை கொடுக்கறாரு. நல்லா சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு அவர் சிரிக்க ஒரு பல்ல காணும். உன் பல்லுக்கு என்ன ஆச்சுன்னு ஹீரோனி கேட்க பார்த்தாக்க பல்லு மேல கீரை ஓட்டிட்டு இருந்திருக்கு. அதை எடுத்துக்கிட்டே அவரு அங்க இருந்து போயிட அடுத்த தம்பி உனக்கு என்னாச்சு, உடம்பு சரியில்லைன்னு கேட்டுக்கிட்டே ஹீரோயினை செக் பண்றாரு. ஹீரோனி டக்குன்னு அவங்க
கைய உருவிக்க அப்போ ரெண்டாவது தம்பி சொல்றாரு, உன் கண்ணு ஒரு மாதிரி இருக்கு, லிப்ஸ் ட்ரையா இருக்கு, உன் நாடி துடிப்பை பாக்குறப்போ லிவர்ல ஃபீவர் இருக்க மாதிரி இருக்கு. அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போக அப்போ ஹீரோனியோட வேலைக்காரி வந்து இதெல்லாம் ஹேங் ஓவர் சிம்டம்ஸ்னு சொல்ல ரெண்டாவது தம்பி போயிடுறாரு. வேலைக்காரி சொன்னதை கேட்ட அப்பா, ஹீரோனி நீ குடிக்கிறியாமான்னு கேட்க பெரிய தம்பி அக்காக்கு சப்போர்ட் பண்றான். அப்பா இந்த காலத்துல பொண்ணுங்க கூட குடிக்க கத்துக்கணும்னு சொல்றான். அதை கேட்ட அப்பாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஹீரோனிய பார்த்து குடிச்சாக்க பரவாயில்ல, உடம்பையும் பாத்துக்கமான்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோனி சாப்பிட போக அப்போ கடைசி தம்பி, இன்னைக்கு ஹீரோனி நம்ம கிட்ட ரொம்ப வித்தியாசமா பேசுறா, உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வரலையா? சொன்னவன் பூத கண்ணாடி வழியா ஹீரோனிய பார்த்து யார் நீன்னு கேட்க ஹீரோனி அவனை தள்ளி விட்டுறாங்க. அப்போ ரெண்டாவது பையன், இப்பெல்லாம் தம்பி ஹாரர் நாவல்ஸ் நிறைய படிக்கிறான், அதனாலதான் இப்படி பேசுறான்னு சொல்ல அதை கேட்ட உடனே சின்ன தம்பி அவன் இடத்துல போய் உட்காந்துக்கிறான். அடுத்ததா எல்லாரும் சாப்பிடுறாங்க. நிகழ்காலத்துல ஹீரோனி வெறும் கப் நூடுல்ஸ் தான் சாப்பிட்டுருப்பாங்க. இப்போ டேபிள் நிறைய விதவிதமா சாப்பாடு இருக்கிறத பார்த்த உடனே வெளுத்து கட்டுறாங்க. அவங்க சாப்பிடுறத மத்தவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஒழுங்கா சாப்பிட்டதே கிடையாதான். இன்னைக்குதான் வச்ச சாப்பாடு எல்லாத்தையும் முழுசா சாப்பிட்டு இருக்காங்களாம். அதுக்கு ஹீரோனி, இவ்வளவு விலை உயர்ந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ண கூடாது, அதனாலதான் சாப்பிட்டேன்னு சொல்ல எல்லாரும் மறுபடியும் ஆச்சரியமா பார்க்க அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோனி, விவசாயிகளும் மீன் பிடிக்கிறவங்களும் இந்த சாப்பாடுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதை வீணாக்கலாமான்னு கேக்குறா. அவ பேசுறத பார்த்த அப்பாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ மத்தவங்களை பாராட்ட கத்துக்கிட்ட, நீ நல்லா வளர்ந்துட்ட, சீக்கிரமாவே உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாரு. அப்ப பெரிய தம்பி, அக்கா உனக்கு ஏத்த மாப்பிள்ள டாஹாங் கிளப்ல கிடைப்பாருன்னு கேள்விப்பட்டேன். டாஹாங் கிளப்பான்னு ஹீரோனி ஆச்சரியமா கேட்க டாஹாங் கிளப்னா ஹீரோனிக்கு என்னன்னு தெரியல. உடனே பக்கத்துல இருக்க வேலைக்காரி பணக்காரங்க எல்லாம் போற கிளப்னு சொல்றா. அதை கேட்ட ஹீரோனிக்கு அதை பத்தியும் புக்ல படிச்ச ஞாபகம் வருது. அந்த கிளப் ஒவ்வொரு மாசமும் 15ஆம் தேதி தான் நடக்குமா, அது இன்னைக்குதான். அதனால ஹீரோனிய வேலைக்காரி உடனே கிளம்ப சொல்றா. அப்போ அப்பா ஹீரோனி கிட்ட போயிட்டு, யூனான் பெஸ்டிவல் வரப்போகுது, அன்னைக்கு நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கணும், அதுக்காக உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோன்னு நிறைய காசு கொடுக்கறாரு. காசை பார்த்த ஹீரோனியும் அதுதான் உங்க விருப்பம்னா அப்படியே பண்றேன்னு சொல்றா. அடுத்ததா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறா. இன்னும் அவளால அந்த கதைக்குள்ள இருக்கிறத நம்ப முடியல. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஒருவேளை இந்த கதையை விட்டு வெளியே போகலன்னா என்ன ஆகுறதுன்னு யோசிக்கிறா. அடுத்த செகண்டே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், நான் ஏன் இந்த கதையை விட்டு வெளியே போகணும்னு கேக்குறா. ஏன்னா இங்க நல்ல சாப்பாடு, நிறைய பணம், ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. ஆனா பிரசன்ட்ல அவளுக்கு வாழ்க்கை அப்படி இல்ல, ரொம்ப கஷ்டப்படுற வாழ்க்கை தான். அதனாலதான் இங்கேயே வாழணும்னு ஆசைப்படுறா. அதுவும் இல்லாம அவளுக்கு ரொம்ப பிடிச்ச நாவல் இது, இதுக்குள்ள இருக்கிறது லாட்டரியில பிரைஸ் விழுந்ததை விட ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றா. அடுத்ததா கடை வீதிக்கு போயிட்டு ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாம் வாங்குறா. மினிஸ்டர் பொண்ணா இருக்கிறதும் நல்லாதான் இருக்கு, இது கனவுதான், எழுந்திருக்கவே கூடாது. இன்னைக்கு ராத்திரி தான் டாஹாங் கிளப் நடக்க போகுது. அப்படின்னா நான் கதையோட ஆரம்பத்துலதான் இருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி தான் கதையோட முக்கியமான கேரக்டர்ஸான ஹீரோவும் யூனாவும் மீட் பண்ண போறாங்கன்னு சொல்றா. அப்ப வேலைக்காரி, அம்மா இந்த கடைக்கு வாங்க போகலான்னு கூப்பிடுறா. கடைக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஹீரோனி கடையை சுத்தி பார்த்துட்டு இருக்க. வேலைக்காரி அவளுக்காக 2 ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்குறா. ஹீரோனி அதுல ஒண்ணு சூஸ் பண்ண. அப்ப வேலைக்காரி, அப்பாதான் நிறைய பணம் கொடுத்திருக்காரு, இதையும் வாங்கிக்கலாம்னு சொல்ல ஹீரோனியும் ஒத்துக்கிறா. அங்க ஹவாவாரா வந்தவ ஹீரோனி செலக்ட் பண்ணிருக்க ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு, அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு விட்டு கொடுன்னு கேக்குறா. அவ பேரை கேட்ட உடனே ஹீரோனி அவ யாரு, கதையில என்னென்ன பண்ணான்னு நினைச்சு பாக்குறா. இன்னொரு பக்கம் ஹவா அந்த கடைக்காரர்கிட்ட, இதே துணியில வேற யாரோ ட்ரெஸ் ஆர்டர் பண்ணதா கேள்விப்பட்டனே, உண்மையானு கேட்க அவரும் ஆமா இளவரசர் தான் ஆர்டர் கொடுத்திருந்தாருன்னு சொல்ல உடனே ஹவா, அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸ நான் தான் போடுவேன், அப்பதான் நாங்க 2 பேரும் அழகான கப்பிள்ஸா தெரியும்னு சொல்றா. அதுக்கு கடைக்காரர், ஆனா இந்த ட்ரெஸ்ஸ ஹீரோனி தான் ஆர்டர் பண்ணாங்கன்னு சொல்றாரு. அவர் சொல்லி வாய மூடல. ஹவா அவர் கண்ணத்திலே ஒண்ணு விடுறா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க 2 பேருக்கு நடுவுல பேசுவ. உடனே அவரு மன்னிப்பு கேட்க உடனே ஹவா ஹீரோனிய பார்த்து, நீங்க இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட சகஜமா பழகிறதுனாலதான் அவங்க இடம் எதுன்னு தெரியாம நமக்கு ஈக்குவலா பேசுறாங்கன்னு சொல்ல அவ நடந்துகிட்டது ஹீரோனிக்கு சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் அவங்க வாங்கின ட்ரெஸ்ஸ ஹவாக்கு விட்டு கொடுத்துறாங்க. அதை பார்த்த வேலைக்காரி, நீங்களும் சீஃப் ஸ்டேட் மினிஸ்டரோட பொண்ணுதான், எதுக்காக விட்டு கொடுக்கீங்கன்னு கேட்க அப்ப ஹீரோனி மனசுக்குள்ளவே கடத்துறது, விஷம் கொடுக்கறது, அடிக்கிறது, இதெல்லாம் தான் இவளோட ஹாபி. இந்த மாதிரி ஒரு வில்லி கூட மோதாம இருக்கிறது தான் என் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப கூட அந்த ஹவா பண்ற வேலைய பாருங்க. ஹீரோனி கிட்ட உண்மையாதான் சொல்றீங்களான்னு கேட்க ஹீரோனியும் ஆமா நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, அதுக்காக நீங்க எப்பவுமே டாப் குவாலிட்டி சில்க் ட்ரெஸ் தான் போடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன், இப்ப ஈஸியா விட்டு கொடுக்குறீங்களே, ஏதாவது சூழ்ச்சி பண்றீங்களான்னு கேக்குறா. அதை கேட்ட ஹீரோனி மனசுக்குள்ளவே, உன் பயம் எனக்கு புரியுது, தயவு செஞ்சு இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ஒழிஞ்சு போ அப்படி சொன்னாங்க. ஹவா கிட்ட, நீங்க இந்த ட்ரெஸ் போட்டா இளவரசனுக்கு மேட்சிங்கா இருக்கும், 2 பேரையும் ஜோடியா பாக்குறதுக்கு ரொம்ப அழகான கப்பிள்ஸா தெரிவிங்க, அதனாலதான் விட்டு கொடுத்தேன்னு சொல்றா. அதுக்கு ஹவா, நீங்க வற்புறுத்ததுனால நான் அந்த ட்ரெஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்றா. ஹீரோனியும் விட்டா போதுன்னு அங்கிருந்து கிளம்ப அப்ப ஹவா ஹீரோனை தடுத்து, நீ எனக்கு ட்ரெஸ் விட்டு கொடுத்ததுனால உனக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், டீ சாப்பிடறதுக்கு வான்னு கூப்பிடுறா. ஹீரோனிக்கும் வேற வழி இல்ல, வரன்னு ஒத்துக்கிறாங்க. உடனே ஹவா கடை ஓனர் கிட்ட ட்ரெஸ் வீட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு டீ சாப்பிடலான்னு கிளம்புறா. அப்போ கதையோட முக்கிய
முக்கியமான கேரக்டரான யூனியே அங்க வரா. அவளை பார்த்த ஹீரோனிக்கு ஆச்சரியம் தாங்கல. வந்த யூனியே நேரா ஹவா கிட்ட போயிட்டு இன்னைக்கு ராத்திரி கிளப் நடத்துறதுக்காக பர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, அதுக்கு ஹவா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு போறப்போ யூனியாவை இடிச்சிட்டு போறா. அதே சமயம் கடை விட்டு வெளியே போன ஹவா ஹீரோனி கிட்ட நான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கேன், இன்னொரு நாள் டீ சாப்பிடலான்னு சொல்றா. அதுக்கு ஹீரோனி யூனியாவை காமிச்சு யார் அவ, உனக்கு அவளை பிடிக்காதான்னு கேட்க, ஆமா சுத்தமா பிடிக்காது, அவ ஒரு அனாதை, அவ எப்படி கிளப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கலாம், அவ பேர் கூட பொய் நினைக்கிறேன்னு சொல்ல, அவ பேரை கேட்ட ஹீரோனிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவ அனாதையா வளர்ந்தாலும் ஒரு பணக்காரர் அவளை தத்து எடுத்துக்கிட்டாராம். அதை கேட்ட ஹீரோனி அவளோட ஃபேவரட் பர்சனை நேர்ல பார்த்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்ப ஹவா நாம 2 பேரும் சேர்ந்து அவளை இனி இந்த பக்கமே வர முடியாத அளவுக்கு பண்ணலாம், இன்னைக்கு ராத்திரி அவளுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கலாம்னு சொல்றா. அதை கேட்டு ஹீரோனி அதிர்ச்சியாக அப்ப ஹவா சொல்றா, யூனியா அப்பாவுடைய டீ ஹவுஸ்ல தான் இன்னைக்கு கிளப் பார்ட்டி நடக்க போகுது, அதுக்கு இன்சார்ஜும் அவ அப்பா தான், பணக்காரங்க கூட சேர்றதுக்காக பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்றாங்க, அப்போ நான் அவளுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன், நீ இந்த பிளானுக்கு ஒத்துக்கிறியான்னு ஹீரோனி கிட்ட கேக்குறா. ஹீரோனிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல, ஆமானும் இல்லாம இல்லனும் இல்லாம ஒரு மாதிரி தலையை ஆட்டி வைக்கிறா. அடுத்ததா ஹீரோனி மாடியில நின்னு பைனாகுலர் வழியா ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. ஒரு இடத்துல யூனியா ஏழைங்களுக்கு அரிசியை ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கா. அதை பார்த்து ஹீரோனி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதனாலதான் யூனியா கதையோட ஹீரோனியா இருக்கான்னு சொல்றா. அதே சமயத்துல ஹீரோனி இப்ப இருக்கா இல்லையா, சா சன் சோல், அந்த கேரக்டர் கதையில எதுக்காக இருக்குன்னு புரியல, இருந்தாலும் இந்த கதையை என்ஜாய் பண்றா. அடுத்ததா அரண்மனையை பார்க்க ஹீரோ குதிரையில அரண்மனையை விட்டு வெளியே வராரு. அவரை பார்த்த ஹீரோயினி நான் நினைச்சதை விட ரொம்ப அழகா இருக்காருன்னு சொல்றா. அப்போ ஒரு சின்ன பையன் ஹீரோ கிட்ட போக அவன் அப்பா தடுத்துடுறாரு. ஹீரோ அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அப்பா நான் ஏன் இளவரசனை நிமிந்து பார்க்க கூடாதுன்னு அந்த சின்ன பையன் கேட்க, அதுக்கு அவரு நீ மட்டும் அவரை பாத்தினாக்க நமக்கு தேவையில்லாத கஷ்டம் வரும்னு சொல்றாரு. அதே சமயம் ராஜா முன்னாடி போன ஹீரோ தப்பு பண்ண ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கறாரு. இன்னொரு பக்கம் அந்த குட்டி பையனை காமிக்க அப்போ ஒருத்தர் வந்து இன்னைக்கு இளவரசன் சாப்பிடுற சாப்பாட்டுல முடி இருந்துச்சாம், அந்த சமையல பண்ண அத்தனை பேரோட முடியையும் கட் பண்ணதா சொல்றாரு. அவரு சொல்ல நடந்ததை காமிக்கிறாங்க. அப்போ இன்னொருத்தர் வந்து அவர் ட்ரெஸ் பண்றப்போ ஒரு வேலைக்காரருடைய நகம் அவர் மேல தெரியாம பட்டுருச்சான், அவங்களும் மண்டி போட்டு மன்னிப்பு கேக்குறாங்க. ஹீரோ அவங்கள தூக்கி விட்டு அவங்க கைய பிடிச்சி நகத்தை பிடுங்கிட்டாராம். அப்போ இன்னொருத்தர் வந்துட்டு ஏதோ ஃபங்க்ஷன் அப்போ ஒருத்தன் தெரியாம பேசிட்டானா, அதுக்காக அவனோட எல்லா பள்ளியும் பிடுங்கிட்டதா சொல்றாரு. அவங்க சொன்ன கதையெல்லாம் கேட்டு குட்டி பையன் ரொம்ப பயந்துடுறான். அப்போ பயப்படாதுன்னு ஒரு குரல் கேக்குது. குரலை கேட்ட உடனே இவ்வளவு நேரம் கதை சொன்னாங்க இல்லையா, அவங்க எல்லாம் விலகி நிக்க அப்ப அவரு அந்த குட்டி பையன் கிட்ட ஒரு பழத்தை கொடுத்துட்டு வதந்திய கேக்குறத விட கண்ணால பாக்குறத நம்புறது நல்லதுன்னு சொல்றாரு. இவரு வேற யாரும் கிடையாது, யூனியாவை 3 பேர்கிட்ட இருந்து ஒருத்தர் காப்பாத்தி இருப்பார் இல்லையா, அவருதான் இவரு. பேரு ஜுங் சூங் யாம், நம்ம ஜுங்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல ஹீரோட ஒரே ஃப்ரெண்டு. அடுத்ததா ஹீரோ கிட்ட போன ஜுங் என்னப்பா அவனை பிடிச்சிட்டியான்னு கேக்குறாரு. ஹீரோ அமைதியா இருக்க அவரை பார்த்த ஜுங் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ இன்னும் அவனை பிடிக்கலன்னு. அப்போ அவங்களை யூனியா கிராஸ் பண்ணி போக ஜுங் ஹீரோ கிட்ட பேசுறதை விட்டுட்டு யூனியாவையே வச்சக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அங்கிருந்து போயிட அப்போ அவ அங்க வரா. ஹீரோவை பார்த்த உடனே அவர் கண்ணுல பண்ணுன்றதுக்காக நடுரோட்ல வந்து நிக்க அப்போ ஒருத்தர் வண்டி நிறைய வைக்கோல் எடுத்துட்டு வராரு. ஹவா திடீர்னு நடுரோட்ல வந்து நின்ன உடனே அவரு வண்டியை நிறுத்த வண்டியில இருந்த வைக்கோல் ஹவா மேலேயே விழுந்துருது. ஹவா வைக்கோலுக்குள்ள மறைஞ்சு போயிட ஹீரோ கிராஸ் பண்ணி போயிடுறாரு. அப்போ அங்க வந்த ஜுங் வைக்கோல் நினைச்சிட்டு ஹவா மேலேயே ஏறி குதிச்சு போயிடுறாரு. அடுத்ததா வைக்கோலுக்குள்ள இருந்து வெளியே வந்த ஹவா ஹீரோ கிராஸ் பண்ணி போனதா பார்த்துட்டு அவரு பின்னாடியே ஓடுறா. இங்க நடக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் தூரத்துல இருந்து ஹீரோனையும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி தான் ஹீரோவும் யூனியாவும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறாங்க. அந்த சீனை பாக்குறதுக்காக ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக பாப்கார்ன் பொரிச்சு சாப்பிடுறாங்க. நைட் ஆக ஹீரோனியும் கிளப்புக்கு போறாங்க. அந்த சீனை பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்காங்க. இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணாம பாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணாக்க கதையை மாறிடும் இல்லையா, அதனால டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தனக்கு தானே சொல்லிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி யூனியாவை காமிக்க பார்ட்டிக்காக பார்த்து சமைக்கிறா. இன்னொரு பக்கம் பார்ட்டிக்கு வந்த பொண்ணுங்க எல்லாம் ஹவாவை பார்த்துட்டு அங்க இருக்கிறதுலே அவதான் பேரழகின்னு பாராடுறாங்க. அப்போ யூனியா வந்துட்டு அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் டீயும் ஸ்நாக்ஸும் கொடுக்க எல்லாருக்கும் அதை பிடிச்சிருக்கு. ஆனா ஹவாக்கு மட்டும் பிடிக்கவே இல்லை. அடுத்ததா ஹவா யூனியாவை டீ ஊத்த சொல்றா. அவளும் டீயை ஊத்த வேணும்னு கப்பை கீழே போட்டு உடைச்சிடுறா. யூனியா அதை கிளீன் பண்ண கப்பு கையை கிழிச்சிருது. அங்க இருக்க யாருமே அவளுக்கு உதவல. ஹீரோனி தான் கர்ச்சீஃப் கொடுத்து உதவுறா. அது மட்டும் இல்ல மனசுக்குள்ளவே யூனியா தைரியமா இரு, சீக்கிரமா ஹீரோவை மீட் பண்ணி சந்தோஷமா வாழ போறேன்னு சொல்றா. அப்பா ஹவா எதுக்காக வேலைக்காரிக்கு கர்ச்சீஃப் கொடுத்த, அவ உன் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோனி சொல்றாங்க ரத்தம் சிந்தறத என்னால பார்க்க முடியாது, நான் கொடூரமா எதையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்து என் அப்பா வளர்த்தாரு. என் அப்பா சீஃப் ஸ்டேட் மினிஸ்டர், உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே கேட்க உடனே மத்த பொண்ணுங்களும் இவ சொன்னதுக்கு தலையாட்ட அடுத்துதான் ஹவாவும் அவ ஃப்ரெண்ட்ஸும் யூனியாவை ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் கீழே நின்று இருக்க யூனியா காதலையும் விழுது ரொம்ப வருத்தப்படுறா. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க ஹீரோ யாரோ ஒருத்தனை தேடுறாரு இல்லையா, அவனை பிடிக்கிறதுக்கு
பாக்குறதுக்காக அவரும் சில ஆட்களும் ஒரு இடத்துல காத்துட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ சத்தம் கேட்க உடனே ஹீரோவும் மத்தவங்க எல்லாம் அது என்ன சத்தம்னு பார்க்க போறாங்க. மறுபடியும் இங்க யூனியாவை காமிக்க கீழே நின்று இருந்த யூனியாவை ஹவாவுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தி பார்த்துட்டு ஹவா கிட்ட போய் சொல்லிடுறா. அடுத்ததா யூனியா ஹவா முன்னாடி வந்து மண்டி போட்டு நான் ஒட்டு கேட்கலன்னு சொல்ல அதுக்கு ஹவா நான் வதந்திய நம்பல, ஆனா நீ உண்மையாவே தந்திரமானவதான். நான் உன்னை திட்டினாக்க மத்தவங்க எல்லாம் புள்ளி பண்றேன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு யூனியா சொல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டனா அப்படி நீ சொன்னதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க சால்வ் பண்ணிடலாம். உனக்கும் உன் அப்பாவுக்கும் ஏதோ தப்பான உறவு இருக்காமே. அதுக்கு யூனியா என்னை எவ்வளவு வேணாலும் அவமானப்படுத்திக்கோங்க, ஆனா என் அப்பாவை மட்டும் அவமானப்படுத்தாதீங்க. கஷ்டப்பட்டு இருந்த என்ன காப்பாத்தி நல்லபடியா வளர்த்தவர் அவரு. அதுக்கு ஹாவா நான் எதுவுமே சொல்லலையே, எனக்கு ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கணும், அவரு உன்னோட அப்பாவா இல்ல ஹஸ்பண்டான்னு கேக்குறா. அவ பேசினதை கேட்டு ஹீரோனியாலே பொறுத்துக்க முடியல, கோவம் வருது. கோவத்துல சாப்ஸ்டிக் எல்லாம் ஒழிச்சிடுறாங்க. அதே கோவத்தோட வேகமா ஹவா கிட்ட போக அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்க ஹீரோ யாரோ ஒருத்தனை தேடிட்டு இருந்தாரு, அவனை பாத்துட்டாரு. துரத்தி பிடிச்சு யாருக்காக வேலை பாக்குறேன்னு விசாரிக்கிறாரு. ஆனா அவன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஹீரோ முகத்திலே காதி துப்புறான். கடுப்பான ஹீரோ அவன் காயத்தை பிடிச்சு அழுத்த விட்டுருங்கன்னு கத்துறான். ஹீரோவை விட என்னை விட்டுட்டீங்கன்னா உங்களை ராஜாவாக்குறேன், எனக்கு அது மேல எல்லாம் ஆசை இல்லைன்னு சொன்ன ஹீரோ அவனை ஒரேடியா அனுப்பி வச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோனியை காமிக்க ஹீரோனி ஹவா கிட்ட நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்ல என்னன்னு கேக்குறா. இன்னைக்கு நிலா ரொம்ப அழகா இருக்கு, நாம எல்லாரும் சேர்ந்து குடிக்கலாமா? டீ கிடையாது, ஆல்கஹால். ராத்திரி நேரத்துல யாராவது டீ சாப்பிடுவாங்களா? யூனியாக்கு விவரமே தெரியல. முழு நிலவு அன்னைக்கு நாம எல்லாம் ட்ரிங்க் சாப்பிடணும், அதான் ரொமான்டிக்கா இருக்கும். நாம டீ ஹவுஸுக்கு வந்ததுக்கு பதிலா மது கடைக்கு போயிருக்கலாம்னு சொல்ற. நான் துணி கடையிலேயே உன்னை பார்த்தேன், நீ என் கூட ரொம்ப சிங்க் ஆகுற அப்படியான்னு கேட்டு ஹீரோனி சிரிக்க மத்த பொண்ணுங்களும் சந்தோஷமா அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்ப ஹவா யூனியாவை பார்த்து உன் அப்பா ராஜா கூட கிடைக்காத ட்ரிங்க்ஸ மறைச்சு வச்சிருக்காராமே, எங்களுக்காக அதுல இருந்து பெஸ்டா கொண்டு வான்னு சொல்றா. அவளும் சரின்னு சொல்லிட்டு போறா. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்க ஹீரோ அவர் மேல இருந்த ரத்தத்தை நீரோடையில கழுவிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி பார்ட்டி நடக்கிற இடத்தை காமிக்க யூனியா அவங்க கிட்ட இருக்க எல்லா ட்ரிங்க்ஸையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப ஹவா ட்ரிங்க்ஸ ஊத்துன்னு சொல்றாங்க. யூனியாவும் ஊத்த போறாங்க. ஹீரோனி நடுல புகுந்து இப்படியே குடிச்சா நல்லா இருக்காது, நான் உங்களுக்கு ஸ்பெஷலா அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறேன், அதுக்கு பேரு காக்டெயில்னு சொல்லிட்டு காக்டெயில் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க ரெடி பண்ணி கொடுத்த காக்டெயில் அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. குடிச்சு கும்மானம் போடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு சில பேர் பல்லாக்க தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த ஆட்கள் கிட்ட என்ன சத்தம்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு பல்லக்க தூக்குனவங்க பணக்கார வீட்டு பொண்ணுங்க ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கொண்டாடுறாங்க, ஏதோ காக்டெயிலாம், அதனாலதான் இவ்வளவு சத்தம்னு சொல்றாரு. அந்த காக்டெயில்ன்ற வார்த்தை ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருது. காக்டெயில் பேரை கேட்டவங்க எல்லாம் அதை குடிக்கணும்ன்ற ஆசையில பார்ட்டி நடக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோனி இங்க பார்ல பண்ற விதையெல்லாம் அங்க பண்ணி காமிக்கிறாங்க. விதவிதமான ட்ரிங்க்ஸ் கலந்து குடுக்கறாங்க. அந்த பொண்ணுங்களும் எல்லாத்தையும் குடிக்கிறாங்க. கடைசியா வெளியே காத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மக்களுக்கும் ட்ரிங்க்ஸ் கலந்து குடுக்கறாங்க. அந்த கூட்டத்துல ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஜுங்கு இருக்கிறாரு. ஃபுல் போதையில ஹீரோனி அங்கேயே மட்டையாயிடுறாங்க. அடுத்ததா போதை தெளிஞ்சு கண்முழிச்சு பார்க்க அவங்க பக்கத்துல ஹீரோ இருக்காரு. நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பயந்து போன ஹீரோனி ஹீரோவே பாத்துட்டு இருக்க ஏன் அப்படி பாக்குறேன்னு கேக்குறாரு. என்ன பண்ணீங்கன்னு கேட்க நான் ஒன்னும் பண்ணல, நீதான் என்னென்னவோ பண்ணன்னு சொல்றாரு. நான் என்ன பண்ணன்னு ஹீரோனி கேட்க நேத்து ராத்திரி நீ என்ன விடவே இல்ல அப்படி சொன்ன ஹீரோ ஹீரோனி கிட்ட போயிட்டு வெக்கப்படாதன்னு சொல்றாரு. அப்ப ஹீரோனி அவங்க கண்ணத்திலேயே நச்சுன்னு ஒரு அற விடுறாங்க. அது வலிக்க இது கனவு கிடையாது உண்மைதான் அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியலையேன்னு ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவா அவங்களே வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்காரு. இதோடதான் இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.